ஆண்டவர் முன்னே எதை செய்தாரோ அதை இப்பொழுதும் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆனால் ஆண்டவருடைய செயலை பார்க்கும்போது முன்னே செய்ததை விட இன்னும் 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 அதிகமாய் செய்ய ஆமென் அவர் போதுமானவராயிருக்கிறார். 75வது வயதிலே ஆபிரகாமை அழைக்கிறார் வாக்குத்தத்தத்தை சொல்லி. 75வது வயதிலே வாக்குத்தத்தம் உனக்கு சந்ததியை கொடுப்பேன் என்று அழைக்கிறார். லோத் ஆபிரகாமை விட்டு பிரிந்து போன பிறகு கடற்கரை மணலை காண்பித்து உனக்கு இப்படி இருக்கும் சந்ததி என்று சொல்ல 86வது வயதில் வானத்து நட்சத்திரங்களை காண்பித்து கொடுத்து இவ்வண்ணமாய் உன் சந்ததி இருக்கும் என்கிறார். இப்பொழுது ஆபிரகாமுக்கு வயது 99. ஆதியாகமம் 17:1 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமுக்கு 99 வயதான போது ஆபிரகாமுக்கு தரிசனமாகி நான் சர்வ வல்லமை உள்ள மனிதன் எங்கே இனி என்னால் முடியாது என்ற நிலையிலே வருகிறானோ அந்த இடத்துல தேவன் தம்மை யார் என்பதை வெளிப்படுத்துகிறார். உனக்கு தான் வயசாச்சு, எனக்கு வயசாகல. உன்னால இனி ஒண்ணுமே செய்ய முடியாது. என்னால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை.